அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குறைந்த குழந்தைகள் கரிச பெயர் சூட்ட போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி ஒரு பதிவாக நிறைய அன்பர்கள் இன்றைக்கி பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, தீட்டு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சி அதில் நிறைய மூட நம்பிக்கையை உள்ளே செலுத்தி அதை அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இரத்த பந்த உறவிலும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் நான் அனுபவிக்கும் போது அங்கே எனக்கு தெரிஞ்சவர் ஒரு நண்பர் இருந்தார் பார்த்துக்கோங்க. அவருடைய மாமா ஒருத்தர், சொந்த தாய் மாமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டுக்கு. சரிங்களா? அப்போ நான் கேட்குறேன், என்னை தாய் மாமானா அவங்க அம்மா வரணும்லானே அப்படின்னுட்டு. அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா இப்போ தான் இறந்து போய் 6 மாதம் ஆகுது. அப்பா இறந்து 1 வருஷம் ஆகலைன்னா பெண்கள் வெளியில் வரக்கூடாதுல்ல, அதனால தான் வரலை அப்படின்னுட்டு. சரி, அவர்கிட்ட நம்ம இதை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் ஆனால் இது ஒரு அருமையான விஷயம் மக்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுற அன்பர்களே. பொதுவாக பாருங்கள், அந்த காலத்தில் பெண்களுக்கு தீட்டு ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக கணவரை இறந்த பெண்கள் 1 வருடம் வரையும் அந்த துக்கத்தை அனுசரிக்கணும், வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வந்த காரணமே, பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் அந்த ஒரு வாலிப வயசில் இருப்பாங்க. அப்போ வேறொரு ஆண் மேலே மோகம் வந்துடக்கூடாது, அல்லது வேறொரு ஆண் அந்த பெண்ணை கவர்ந்துடக்கூடாது. இந்த பொண்ணு தனியாக தானே இருக்கிறா, புருஷனை இழந்தானே இருக்கா, எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய பெண் தானே அப்படின்னு அந்த பெண்ணை ஒரு ஆண் தவறான எண்ணத்தில் அந்த பெண்ணை அணுகிடக்கூடாது, அல்லது இந்த பெண்ணு கணவர் இல்லாத ஒரு தனிமையில் வேறொரு பெண்ணுடைய கவனத்தை ஈர்த்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த பெண்ணை அவங்க ஒரு வருடம் ஆகந்தண்டியும் அந்த தீட்டு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வச்சாங்க. அதில் ஒரு உள்காரணம் இருக்குது நண்பர்களே. இந்த ஒரு உள்காரணம் தான் அதை தீட்டுன்னு அந்த சொன்னதே தவிர மற்றபடி எந்த ஒரு குற்றங்குறைகள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதை அப்படியே நம்ம கடைப்பிடிச்சிட்டு என்ன செய்கிறோம், நம்ம இரத்த பந்த உறவுகள் யாருக்கும் ஒரு முடியல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கங்க. அதுவும் உங்கள் பாருங்கள், இந்த நபருடைய தாய்மாமா ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போகிறாருங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவருடைய இரத்த அம்மா அப்பா யாருமே இல்லை, கூட பிறந்தது தங்கச்சி மட்டும்தான். சரிங்களா? அப்போ தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும், தன் சகோதரம்னு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, சக உதிரம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறதே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தானே. அப்போ இந்த இடத்துல தன்னுடைய சகோதரமான தன்னுடைய தங்கச்சி வந்தால் அவருக்கு எவ்வளோ பெரிய மன தைரியத்தை கொடுக்கும். இதை விட வாங்க ஒரு புண்ணியம் வேணும். உனக்கு நான் இருக்கிறேன்னே, உனக்கு எதுவும் கவலைப்படாது, உனக்கு நீ நல்லபடியாக சர்ஜரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு வா, நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும், சர்ஜரி சக்ஸஸ் ஆகும், நீ பழையபடி நல்லபடியாக மீண்டு வருவ அப்படின்னு ஒரு தங்கச்சி கூட இருந்தால் அது எவ்வளோ பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். இதை செய்யாமல் தீட்டுங்கிற பேரில் வீட்டிலே இருக்கிறது எந்த வகையிலையும் சரி கிடையாதுங்க. ஒன்று யோசிச்சு பாருங்கள், இந்த தீட்டு அப்படிங்கிற காரணத்தை நான் உங்களுக்கே வைக்கிறேன். இது அந்த பெண்கள் தீட்டுன்னு சொல்லி வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதே மாதிரி ஒரு ஹார்ட் பிரச்சனை வருதுன்னா ஹாஸ்பிட்டல் போகாமல் இருப்பாங்களா? அதாவது தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கிய கிடப்பாங்க. அப்போ தனக்குன்னா அது தீட்டு கிடையாது, அது மற்றவங்களுக்குனா தீட்டாங்க. இதுதான் அங்கே நம்ம பிரிச்செறிஞ்சு பார்க்கணும். மூட நம்பிக்கைக்கும் சாஸ்திரத்துக்கும் நம்ம பிரிச்செறிஞ்சு பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இறந்து போனவங்களுக்கு நம்ம தக்க மரியாதை கொடுக்கணும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த இறந்து போனவங்களை நினச்சி அதை தீட்டாக நினச்சி உயிரோடு இருக்கக்கூடிய உறவில் ஏன் இழப்பானே. இப்போ இந்த கூட பிறந்த அண்ணன் சொன்னேன் இல்லையா, அந்த அண்ணனுக்கு இந்த தங்கச்சி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அண்ணனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் நிறைய பேர் சண்டை இழுத்து விடுறதுக்கும் வம்பு இழுத்து விடுறதுக்கும் தான், குற்றம் குறை சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது பாருங்கள் அன்பர்களே, இந்த ஜாதகருடைய இந்த நபருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அவர் கூட பிறந்த தங்கச்சியே வரலை அப்படின்னா அந்த நபருடைய மனைவிகள், உடன் பிறந்தவங்க, மனைவி, அந்த நபருடைய மனைவி,
அந்த மனைவியோட பெற்ற பிள்ளைக ஒரு சண்டை இழுக்கணும் அப்படின்னு நினச்சா பாரு உங்கள் அக்காவே வரல பாரு, உங்கள் தங்கச்சியே வரல பாரு உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மனவேதனை தானே அளிக்கும். ஏங்க 70 வயசில் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க அப்பா அம்மா அவங்க கூட இருக்க போகிறாங்களா? கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தங்க 2 பேர் உயிரோட இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி சமயத்தில் ஒரு சர்ஜரி, ஒரு உயிருக்கு கண்டமான சூழ்நிலை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறப்போ, நீங்க போய் "நீ போனே, நல்லபடியா நீ ட்ரீட்மெண்ட் எடுனே, உனக்கு 100% சக்சஸ் ஆகும்னே, நீ மீண்டு வருவ" அப்படின்னு சொல்றது ஒரு தங்கச்சியுடைய ஒரு கூட பிறந்த தங்கச்சிக்கு உண்டான ஒரு பிறப்பின் அடையாளமா? அல்லது வந்து என் கணவர இழந்துட்டேன், நான் தீட்டு, நான் வீட்ட விட்டு வெளிய வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில அத ஏத்துக்கிட முடியும்? சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்றேன். இந்த வடிவேல் சொன்ன மாரி, அடுத்தவங்களுக்கு வந்தா வந்து என்னது ரத்தம், தனக்கு அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, தனக்குன்னு வந்தா ரத்தமா அப்படிங்கிற மாரி, இதே இது தனக்குன்னு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வர சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் தானே வேணும். இல்ல நான் 1 வருஷம் கழிச்சு தான் தீட்டு, நான் 1 வருஷம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுவேன் அப்படின்னா, என்ன ஆகும்? உயிர் தான் போகும். சரிங்களா? அதனால மூட நம்பிக்கை நம்ம சாஸ்திரத்தையும், மூட நம்பிக்கையும் ஒண்ணா இணைக்காம, இந்த சாஸ்திரங்கள் வந்து எதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு ஆராயணும் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவ நிறைய பேத்துக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவ பார்க்கக்கூடியவங்க நண்பர்கள் தயவு செய்து சொல்றேன், இன்றைய காலகட்டங்கள்ல கலியுக காலத்தில உறவுகள்ல இடையில நிறைய பிளவுகள் இருக்கு. உறவுகள் இடையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த காலத்தில அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில யாருமே வாழ்றது இல்ல. அதனால தீட்டுன்னு பார்க்காம, உங்க கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாரி ஒரு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னா, நீங்க போய் பார்த்து, "நான் இருக்கிறேன் உனக்கு கவலைப்படாத நீ மீண்டு வந்துருவேன்னு" ஆறுதல் குடுத்தீங்கன்னா, தன்னுடைய ரத்தம் வந்து நமக்கு ஆதரவு குடுக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பா, ஒரு பெரிய பலமாக இருக்கும். இதுக்கிடையில இந்த காலத்தில உறவுகள்லாம் விலகி கிடக்குது. உறவுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க இந்த மாரி போய் ஆறுதல் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்க உறவுகள் பலப்படும். உங்க அண்ணனோ, தம்பியோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க மீண்டு வருவாங்க. அதனால சாஸ்திரத்தில வந்து அந்த காலத்தில பெண்களுடைய கட்டுப்பாடு கருதி தான் அந்த தீட்டுங்கிறத வச்சாங்களே தவிர, உங்களுடைய அண்ணனோ, உங்க தம்பியோ யாராவது ஒருத்தங்க இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்கன்னா, தீட்டுங்கிற பேர்ல பார்க்காம போகாம இருக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு தான். சரிங்களா? அதனால இந்த சாஸ்திரத்தையும், இந்த மூடநம்பிக்கையும் பிரிச்சறிந்து பார்த்து, மனித நேயத்துடனும், மனித அன்புடனும் உறவுகளுக்கிடையே நம்ம செலுத்தினால், நம்மளை இறைவன் எல்லா வகையிலும் ஆசீர்வதிப்பான் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவ முடிக்கிறேன்.